டேய் அதாவது இங்க நின்று ஃப்ரண்ட்ல போய் எங்களோட இமேஜ் மறைச்சு உங்களோட இமேஜ் வச்சே போடுறா. இல்லண்ணா பாக்க எடுங்கண்ணா வரது. அதுதான்டா இப்போ நாங்க இங்க இருந்து எடுத்துட்டு ரைட்ல போய்ட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ பாரு இங்க வந்து பாரு. ஓ ஏன் கனெக்ட் பண்ணிக்கிட்டா. டேய் சொல்லிட்டே இருக்கா. அண்ணா அந்த லாஸ்ட்டில் இருக்கிறார்ல வெள்ளையா அதுதான் மினிஸ்டர். அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு ஓடிக்கலாம். நூதண்ணா நூதன் செருப்பு மாட்டு அவர் தான் மினிஸ்டர். அவங்களாம் நின்று பேச மாட்டோம். நம்ம லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது. டேய் இது லைவ் போடுறாங்க. மினிஸ்டர்ரா என்ன மாதிரி இங்கே பாரு வண்டி கிளம்பு பாரு. இங்கே பாரு எல்முருகன் இந்த வந்தார் பாரு. வெளில வராரு. இல்லை சொல்கிறேன் ஏதாவது சொல்கிறேன் உங்களுக்கு. இது எப்படி நியாயமாவும்? நீ அங்கிருந்து கூப்பிட்டு இருக்கேன் எல்லாம் நீங்க வாங்க வாங்க 3 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஏய் மினிஸ்டர் போற விஷயம் எப்படி அவர் நின்று பேசுவார் உனக்கு கிட்ட? ஜெகதீஷ் சார் நிக்கிறாருன்ட்டு. ஜெகதீஷ் டேய் யாரு டேய் அது உதவாங்க பாரு. இங்க இருந்து ஃப்ரேம் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல நாங்க. அதுல உன்னோட இமேஜ் உள்ளுக்குள்ள நுழைச்சனா எப்படி அது? மினிஸ்டர் வண்டியில் ஏற்றாரு. அந்த வண்டி தான் அவர் தான் மத்திய அமைச்சர். அந்த பக்கம் போடா ஜெகதீஷ். அந்த பக்கம் போடா. அந்த பக்கம் இவராடா
கேமராமேன் இந்த ரிப்போர்ட் செப்பியா உள்ள போய் மைக் நிட்டு வாங்க. ராம் இந்த தாங்க நிற்கிறான் பாட்டு பாடுறாங்க ராம்னு அவன் இவன் எங்க அப்படியே இல்லை அப்படியே இல்லை அப்படியே வேணாம் ஓகே ஹாப்பி ஹாப்பி இதில் எதாவது கேஸ் சார் சார் 15 வருஷமா பொறுப்புல இருந்தீங்க. இன்னைக்கு உங்களை மாத்திருக்கதா சொல்றாங்க. இதை ஏத்துக்க முடியல சார். என்ன சார் காரணம் இதுக்கு? என்ன காரணம் சார் இந்த மாற்றத்துக்கு? கேமரா உள்ள விட்டு காரணம் பேசல விடு. பேசல அவரு பேசினாரா ஆலோசனை கொடுக்கல. என்ன சார் முக்கியமான ஆலோசனை? பிரஸ் மீட் இல்லைங்கண்ணே. அண்ணே உளுந்துடாதீங்க அண்ணா, ஒரே நிமிஷம் உளுந்துடாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. பிரஸ் தயவு செஞ்சு உங்க கால் அண்ணே, சங்க ஆபீஸ்ல யாரும் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணே. காலை உளுந்துடாதீங்க. கீழே உளுந்துடாதீங்க. வந்து கொஞ்சம் தள்ளிக்கிடுங்க சார். சார் கொஞ்சம் தள்ளிக்கிடுங்க, வண்டி வருது. வழி விட்டுருக்கா. மைக் நீட்டு அமைதியா தள்ளாதீங்க. அப்படியே தள்ளாம இருங்க வரேன். மேடம் அக்கா கேசவ விநாயகம் அவர்களை மாற்றிருக்காங்க. தேர்தல் நெருங்கிற நேரத்துல இந்த மாற்றம். மேடம் அக்கா, தேர்தல் நெருங்கிற நேரத்துல இப்படி ஒரு மாற்றம் கட்சியில